ஹாய், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாக் அனலைசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீக்லி இனிமேல் வாரம் ஒரு 10 ஸ்டாக் 5 ஸ்டாக்கு இல்லை 10 ஸ்டாக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, அது வாங்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கா, இல்லை ஃபாலில் இருக்கா, இல்லை அப்பில் இருக்கா, எப்போ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 10 ஸ்டாக் நான் நோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 ஸ்டாக்கையும் கவர் பண்ண பார்க்குறேன். அப்புறம் இன்றைக்கி என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன்னா என்ன, அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், அக்குமுலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 10 ஸ்டாக்லேயும் வித்தியாசமாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கை கவர் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் ரொம்ப ரிஸ்க்காக படித்தா தான், அதாவது டிஃபிகல்ட்டாக இருந்தால் தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு பேசிக்காக உள்ளதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்க முடியும். நம்ம ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு டைமில் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த 5மே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அப்புறம் கேண்டில் பற்றியும் நம்ம லேர்ன் பண்ணணும். கேண்டில் போக போக அப்படியே ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணும்போது அப்படியே நீங்கள் படிங்க. அதுக்குன்னு உட்காந்து கேண்டில்னால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மனப்பாடம் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, புல்லிஷ்னால் இப்படி இருக்கணும், பியரிஷ்னால் இப்படி இருக்கணும், இந்த டைமில் இப்படி நடக்கும் அப்படிங்கும்போது என்கல்ஃபிங், அப்புறம் ஹேமரு, இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம அப்படி படிக்க வேண்டாம். மார்க்கெட்டில் கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது, கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணாலே அது என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. இது ஒரு இது. பட் வி கேன் லேர்ன் இன் திஸ் ப்ராசஸ் 1 by 1 அப்படிங்கிறத கேண்டில் பார்ப்போம். இவ்வளோ ஸ்டாக் நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு 15 ஸ்டாக் மேலே இருக்குது. நான் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணணும் கவர் பண்ணுறேன். மீதி உள்ளதை நீங்கள் இதை நோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முடியுதா இல்லையா அப்படிங்கிறத. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த இதுலேயே எப்போ பை பண்ணணும், அப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்லித்தரேன். இன்னொன்று என்னென்னா, மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பொறுமை ரொம்ப முக்கியம். வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சாலுமே பொறுமை இல்லைன்னு தான் அர்த்தம். கவனிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறணும். நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே பொறுமையாக எப்படி நடக்கு, என்ன நடக்கு, எதனால் நடக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம ட்ரேடிங்கே போகணும். எடுத்த உடனே ஒரு டாபிக் படிச்சிட்டேன், இதே வச்சு நம்ம ட்ரேடிங் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அது லாஸில் போய் முடியும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, ரீட்டைல் ட்ரேடர் 99% ஃபெயில் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் 99ல் 95 அபோவ் % ஃபெயில் தான், லாஸில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். 4 வருஷம் காலேஜ் படிக்கிறீங்க பொறுமையாக. பட் ஆனால் இதுக்கு பொறுமை இருக்காது. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும், மணி மைண்டடாகவே இருப்போம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் எப்போவுமே முக்கியம். நம்ம லேர்ன் பண்ணுறது எப்போவுமே முக்கியம். பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த 3ம் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். இன்னொன்று ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணவே முடியாது. லாஸில் தான் போய் முடியும் இல்லை அப்படின்னா. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம எப்போவுமே வைப்போம்ல, 1:2, 1:3, 1:4. இது எல்லாமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் இந்த இது பொறுத்து தான் நமக்கு நடக்கும். இந்த சைடு இருக்கிறது லாஸு, இது ப்ராஃபிட். இதான் மெத்தடு. இது எப்படின்னா 1:2 ரேஷியோ அப்படிங்கிற மீனிங் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மற்ற 1:3 எல்லாமே அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். இப்போ
ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 10 பாயிண்டில் வைக்கோம் அப்படின்னா 10 ரூபானே வச்சுக்கோங்க, நமக்கு லாபம் அப்படிங்கிறது 20 ரூபா வரும். இதுதான் மீனிங். ஸ்டாப் லாஸ் 10 வச்சோம்னா ப்ராஃபிட் 20 ரூபா. இந்த மெத்தடில் வைப்பாங்க. மேக்ஸிமம் 1:3 தான் பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே ரிஸ்க் ரிவார்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நம்ம எவ்வளோ லாஸ் வைக்கிறோம், எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் போய் நிற்கும். நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்னில் ட்ரேட் எடுத்தாலுமே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இது நீங்கள் எந்த வீடியோவில் எந்த ட்ரைனிங்கில் போய் பார்த்தாலுமே இது தான் சொல்லுவாங்க. பேசிக்கானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பேசிக்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்டானதே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ 1:2 ரேஷியோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் 1:3 1:4 நடக்கும். இப்போ 1:2 சொல்லிட்டேன். இப்போ 10 ட்ரேட் எடுக்கீங்க, ஓகேவா? இந்த 10 ட்ரேடில் 5 ட்ரேடு ப்ராஃபிட்டு, ஓகேவா? 5 ட்ரேடு லாஸ், 5 ட்ரேடு, ஓகேவா? இப்போ 5 ட்ரேடில் 10 பாயிண்ட்டு சொல்லிட்டேன். 5 ட்ரேடு ப்ராஃபிட்டு அப்படின்னா 5 × 10 50, 20. ப்ராஃபிட்னா நமக்கு என்னது 20 பாயிண்ட். இது வந்து 10 பாயிண்ட்டு, இது 20 பாயிண்ட்டு. இது லாஸு, இது ப்ராஃபிட்டு, ஓகேவா? இப்போ 5 ப்ராஃபிட் சொல்லிட்டேன், 5 லாஸ் போட்டேன். இப்போ 5 × 20 100. இது 5 × 5 லாஸ்னால் 10, ஓகே 50. இப்போ கூட நீங்கள் 5 ட்ரேடு ப்ராஃபிட்டில் இருந்தால் கூட 50 கழிச்சா என்ன ஆகும்னு பாருங்கள். 50 ரூபாவில் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. 10 ட்ரேடு எடுத்து 5 லாஸ் ஆனாலும் 50 ரூபாயில் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, ஓகேவா? இப்போ 6 ட்ரேடு லாஸு, 4 ட்ரேடு ப்ராஃபிட். இப்போ எப்படி இருப்பீங்க பாருங்கள். 6 × 10 60, 4 × 20 80. இப்போவுமே 20 ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. 7 லாஸு, 3 ப்ராஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னாலும் 70 60. இப்போ தான் 10 லாஸில் இருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் 1:2 ரேஷியோ வச்சா 6:4. உங்களோட பேட்டர்ன் இந்த மெத்தடில் நடந்தால் கூட உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் இருக்கும். இதுக்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு தனியாக கூட 1:2 1:3 1:4 அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பேசிக்காக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க, ஓகேவா? இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எங்கே போனாலும் இது தான். கன்சிஸ்டன்சியாக உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் உங்களோட பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 6:4 இதில் உங்களுக்கு அச்சீவ் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் தைரியமாக நீங்கள் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். ப்ராஃபிட்டில் முடியுது அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா எவ்வளோ பேர் லாஸில் போய் முடியுது, உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போய் முடிகிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான், ஓகேவா? இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைனு, அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அக்குமுலேஷன். இது எல்லாமே நான் உங்களுக்கு சார்ட்லேயே காட்டுறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைனும் மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? இப்போ சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் என்ன அப்படின்னா, சப்போர்ட்டுங்கிறது ஒரு இது தாங்கி பிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தடுத்து நிற்கணும்.
இதுதான் மீனிங். சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள மீனிங் என்னென்னா, சப்போர்ட்னா தாங்கி பிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ்னால் தடுக்கணும். அதுதான் இதோட மீனிங். இப்போ மார்க்கெட்டு இப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் கீழே வருது அப்படிங்கும்போது எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல சப்போர்ட்டாக தாங்கி பிடிக்குது இந்த இடம். இந்த இடத்தையும் தாண்டுச்சுன்னா திருப்பி இங்கே ட்ராயிங் கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா வரைஞ்சி சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு சப்போர்ட் இந்த இடத்துக்கு ட்ராயிங் கொஞ்சம் கரெக்டாக வரலையா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி மேலே ஏறுது, திருப்பி இந்த இடத்துக்கு வருது, திருப்பி மேலே ஏறுது. இது எல்லாமே சப்போர்ட்னே சொல்லலாம். ஓகேவா? இந்த இடம் எல்லாமே சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டு இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு, அதனால தான் இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு பேர் எல்லாமே சப்போர்ட்டு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? ஒரு வேளை மார்க்கெட் இது மேலே போகாமல் கீழே வந்துருச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். கீழே இறங்கும்போது அதே சப்போர்ட் லைனு ரெசிஸ்டன்ஸாக மாறும். இப்போ இது ஆறாக மாறும், திருப்பி கீழே வந்து திருப்பி இங்கே இது 6. இது சப்போர்ட்டாக கூட ரியாக்ட் ஆகலாம். எப்போ நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க? இப்படி மேலே ஏறணும், மேலே ஏறி திருப்பி மேலே ஏறணும். இந்த மாதிரி நடந்தால் இந்த இடம் சப்போர்ட்டு. பட் ஆனால் கீழே இறங்கி இங்கே வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். திருப்பி அதே மாதிரி இந்த லைனுக்கு வரும்போது இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம். ஒரு வேளை கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும். ஓகேவா? 2 சாய்ஸ் தான் இருக்குது இதுக்கு. ஒன்று மேலே ஏறலாம், இல்லைனா கீழே இறங்கி திருப்பி ரெசிஸ்டன்ஸாக மாறும் அந்த லைன். இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்குன்னா, support line will act as resistance constant move to downfall. இதுக்கு மீனிங் என்னென்னா, சப்போர்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் ட்ரெண்ட் மூவ் டு டவுன்ஃபால். அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு சப்போர்ட் லைனை ட்ரெண்டு வந்து டவுன்ஃபாலுக்கு மூவ் ஆயிடுச்சு, ஒரு வேளை கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் லைனே ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எப்போ சப்போர்ட்டாக மாறும் அப்படின்னா, ஒன்ஸ் ட்ரெண்டு வந்து அப் மூவுக்கு டேன் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து சப்போர்ட் லைனாக மாறிடும். இதுதான் கான்செப்ட். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுதான் மீனிங். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா திருப்பி வீடியோ பேக் வந்துட்டு பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் புரியும். இன்னும் மார்க்கெட்டில் சார்ட்டில் போய் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சமே தெளிவாக புரியும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இப்படி ஏறிக்கிட்டே போகுது. ஓகேவா? இந்த எல்லா லைனையும் டச் பண்ணிகிட்டே போகும். இப்படி டச் பண்ணிட்டு போகிறது தான் ட்ரெண்ட் லைன். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் எப்படி டச் பண்ணாமலும் போவோம், பட் மேக்ஸிமம் எவ்வளோ டச் ஆகி நமக்கு போகுதோ அதுதான் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவோம்.
நானும் வரைஞ்சி பார்க்கேன். ஃபஸ்ட் டைமில் அது டச் பண்ணாமலே வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன். இதே மாதிரி மேலேயும் டச் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? சிம்பிள். ட்ரெண்ட் லைன் முடிச்சாச்சு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொல்லியாச்சு. அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அக்குமுலேஷன் இது எல்லாமே சார்ட்லேயே உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு சார்ட்டையும் நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோல் இந்தியாவை வந்து நம்ம சார்ட் பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி கோல் இந்தியாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து இது தேவையில்லை. ஓகேவா? இப்போ நான் வீக்லி சார்ட் தான் வச்சுருக்கேன். வீக்லி தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வீக்லி சார்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப் மூவா, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, அக்குமுலேஷனாக எப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஒரு வேளை அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா 1 ஹவர் ஃப்ரேமில் போய் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்மளோட ஹையர் லோ ஹையர் ஹை அந்த மெத்தடில் ஒரு யூட்டன் அடிச்சிருக்கா, அதாவது அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிருக்கா, அந்த இதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு இதை மாதிரி விரித்து கொஞ்சம் சுருக்கிட்டு எந்த இடம்லாம் நமக்கு அதிகமாக டச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், அதே மாதிரி இந்த இடம், 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 இந்த இடம். ஓகேவா? இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது 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 இந்த மாதிரி ஏகப்பட்ட லோவர் ஹையாக நம்ம நோட் பண்ண முடியும். பட் ஆனால் ட்ரெண்ட் லைன் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி போடலாங்கிறதையும் இதெல்லாம் நோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் டச் ஆகும். டச் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம்னா அது நமக்கு வந்து இது கரெக்டாக இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் எல்லாமே போட்டேன். இப்போ நான் ரவுண்டு போட்டது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ட்ரெண்ட் லைனும் வரைகிறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வரைகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். இந்த பாயிண்ட்டும் நம்ம மேட்ச் ஆகுதுன்னு சொன்னோம் ஓரளவுக்கு. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிங்கன்னா ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வச்சு இந்த இடத்த நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த இடம், இந்த ஹையர் ஹை எல்லாமே இங்கே வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது. இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்தோன்னே கீழே இறங்கிருச்சு, இங்கே வந்தோன்னே திருப்பியும் கீழே இறங்கிருச்சு. பட் ஆனால் இதை தாண்டி மேலே போனது இடம் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகி மேலே போயிருக்கு. திருப்பி வந்தோன்னே இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக மேலே போய் ரியாக்ட் ஆகிருக்கு. ஆனால் திருப்பி வந்தது உடச்சி ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகி கொஞ்சம் திணறி இருக்குது, கீழே வர முடியாமல். பட் ஆனால் திருப்பியும் கீழே வந்துருச்சு. திருப்பி கீழே வந்தவன் இங்கே போனோடனே இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த இடத்துல சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. சப்போர்ட்டு திருப்பி வந்த அப்புறம் சப்போர்ட்டு திருப்பி இங்கே வந்தவரை சப்போர்ட்டை எடுக்கு, பட் முடியலை, அதனால் கீழே வந்துருச்சு. திருப்பி மேலே ஏறும்போது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், திருப்பியும் கீழே வந்துட்டு திருப்பி மேலே ஏறினா ரெசிஸ்டன்ஸ், திருப்பி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், திருப்பி உடச்சிட்டான்.
இந்த இடத்த உடச்சிட்டு மேலே ஏறிட்டோம். ஓகேவா? திருப்பி மேலே ஏறப்போகுது. இந்த இடம் தான் நம்ம பார்க்க வேண்டிய இடம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்த நோட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இதை பை செட்டப் வைக்கணும் அப்படின்னா, இந்த இடம் தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த இடம் எங்கேனாலும் மிக்ஸ் ஆகும் பை பண்ணுறதுக்கு. ஓகேவா? எதுக்கு நான் இங்கே வர போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எல்லா கேண்டிலும் இங்கே தான் இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கேண்டில் இந்த மொத்தம் 4 கேண்டில் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுக்கிறாங்க. அதனால இந்த இடத்த நம்ம சப்போர்ட்டாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல தொட்டுட்டு தான் மேலே ஏறுது. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கும்போது இவ்வளோ மைனூட்டாக பார்க்க வேண்டாம். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து டச் பண்ணி மேலே ஏறிச்சு அப்படின்னா, இந்த கேண்டில் இங்கே வந்திருக்கணும். இங்கே வந்துட்டுனாலே நீங்கள் வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கோம். கிட்டத்தட்ட 392 வந்துட்டு 467, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துக்கு வரல. நம்ம அதனால் வாங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த இடத்துல வாங்க வேண்டாம். இங்கே டச் பண்ணாமலே இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்க வேண்டாம். ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறமா, ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வராமல் கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். 1 ஹவரில் போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி படித்த மாதிரியே செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்துதா, திருப்பி கீழே வர முடியாமல் இங்கேயே சப்போர்ட் எடுத்துருச்சு. இங்கேயே சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி இங்கே ஒரு இது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இங்கே வந்தவன் திருப்பி இங்கே போனான், திருப்பி இங்கே வந்தான், திருப்பி இங்கே போயிட்டான், திருப்பி இங்கே வந்தான், திருப்பி இங்கே போனான், திருப்பி இங்கே வந்தான், திருப்பி இங்கே போனான். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்தவன் இங்கே கட் பண்ணக்கூடாது, இங்கே கீழே போய் கட் பண்ணக்கூடாது, மேலே தான் போய் இந்த இதை கட் பண்ணிட்டானா, திருப்பி மேலே போனவன் இதுக்கு கீழே வரக்கூடாது, மேலே போயிட்டானா, இங்கே கட் பண்ணிட்டானா, திருப்பி என்ன செய்யணும், இங்கே வரக்கூடாது, அதே மாதிரி மேலே இங்கேயே திருப்பி மேலே ஏறிட்டானா, திருப்பி இங்கே போயிட்டான், திருப்பி இதை கட் பண்ணக்கூடாது, மேலே போனால் மேலே போய்கிட்டே இருக்கணும், இங்கே கட் பண்ணாமல் மேலே போய்ட்டு ஒரு புல் பேக் வச்சுட்டு திருப்பி போனோம் அப்படின்னா அவன் மேலே போய்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். என்றைக்கு ஒரு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிவிட்டு அவன் கீழே வரானோ அதுக்கடுத்து அவன் கீழே வர டேன் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மொத்த கான்செப்ட்டுமே. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதை கட் பண்ணிட்டான், இது கீழே வரக்கூடாது. ஓகேவா? இதை கட் பண்ணிட்டான், இதுக்கு இந்த லோவர் லோ இது கான்செப்ட்டு. இதுக்கு மேலே போனவனுக்கு இது லோவர் லோ. நம்ம இது கீழே எடுத்துட்டான், பட் ஆனால் மேலே ஏறுதான். இது எடுத்துட்டான். நம்ம இந்த கான்செப்டில் இந்த இடம் ஒரு ஃபெயிலியர். யார் ட்ரேட் எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல லாஸ் தான் நமக்கு ஆகும். ஓகேவா? இப்போ இன்னும் மைன்யூட்டாக போகும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். இன்னும் மைன்யூட்டாக நம்ம போகலை. ஒரு கான்செப்டாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன் டெப்த்தை உடனே நம்ம லேர்ன் பண்ண முடியாது. இப்போ நம்ம பேசிக்காக நம்ம இது லேர்ன் பண்ணியிருக்கோம். லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை. இதை நம்ம கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏன் இங்கே கீழே திருப்பி மேலே ஏறிச்சு, அப்போ நம்ம இங்கே எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே லேர்ன் பண்ண முடியாது. நான் அடுத்தடுத்த கான்செப்டில் சொல்லித்தரேன். நம்ம ஃபஸ்ட்டு லோவர் லோ, லோவர் ஹை எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கோல் இந்தியா அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம பார்த்தாச்சு. இப்போ
ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கே நமக்கு டைம் அதிகமாகுது. ஓகே, இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்த மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கர்சரை வச்சா மட்டுமே பாருங்கள். அடுத்த உடனே இந்த இடத்துல சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக நான் இங்கே வச்ச ஒரு லைன் போட்டிருந்தோம் ஓகேவா. இங்கே மட்டும் வச்சு லைன் போட்டதுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேவா. இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரே ரியாக்ட் ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரே கரைச்சலாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸு. இந்த இடத்துல சப்போர்ட்டும் எடுத்துருக்கு, சப்போர்ட் எடுக்க முடியாமல் கீழே வந்திருக்கு. ஓகேவா. இப்படி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையுமே ஒரு ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் நடந்திருக்கு, சப்போர்ட்டும் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே கணிக்கலாம். திருப்பி இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைனை மட்டும் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன். இங்கே சப்போர்ட்டு, இங்கே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸு, திருப்பி இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸு. இவ்வளோ விஷயம் நடக்கும் ஒரு இதில் மட்டும். திருப்பி நான் இந்த ஒரு இதுக்கு மட்டும் லைன் போடுறேன், நீங்களே பாருங்கள். அடுத்து இங்கே சப்போர்ட்டு, இங்கே கொஞ்சம் ரியாக்ட் ஆகிருக்கு, பட் ரொம்ப இல்லை. இங்கே ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி தான் மொத்தமாகவே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைனை மட்டும் வச்சு நான் ஒரு லைன் போடுறேன். இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆகி திருப்பி மேலே ஏறி இருக்கு. அதேமாதிரி இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே ஓரளவுக்கு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. மார்க்கெட் எப்போவுமே இதே மாதிரி தான் நடக்கும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் வந்து ரெக்டாங்குலர் வச்சும் போடலாம், லைனை வச்சும் போடலாம். நான் ரெக்டாங்குலர் வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு பாருங்கள், இது ஃபுல்லாக உங்களுக்கு டச் ஆகிக்கிட்டே போகுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ தூரம்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம், பட் ஆனால் சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல ஓரளவுக்கு கண்டிப்பாக எடுக்கும். இது தாண்டிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு மாறுதுன்னு தான் அர்த்தம். இங்கே பாருங்கள், கீழே இறங்கிச்சு, சப்போர்ட் எடுக்கு. ஒரு எப்போவுமே சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன், இந்த மூணுமே ஒரு 2 இது டச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அது மேட்சே ஆகும். 2 லைன், 2 ஒரு லோவர் லோவோ ஒரு ஹையர் ஹையோ டச் ஆகாமல் கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ வரையவே முடியாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே டச் ஆகிருக்கு, இந்த ரெண்டும் டச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வரையவே முடியும். இது டச் ஆகாமல் நம்ம வரையவே முடியாது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே டச் ஆகி கீழே இறங்கிருக்கு, இங்கே டச் ஆகி கீழே இறங்கிருக்கு, இங்கேயும் டச் ஆகி கீழே இறங்கிருக்கு, இங்கேயும் டச் ஆகி கீழே இறங்கிருக்கு, இங்கேயும் டச் ஆகி கீழே இறங்கிருக்கு. இவ்வளோ ட்ரெண்ட் லைன் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வரையலாம். இங்கே பாருங்களேன், இப்போ இங்கே பாருங்கள், இது கட்டாயமாக இதில் டச் ஆகி போய்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மேட்ச் ஆகி போய்கிட்டே இருக்கும், அதுக்கடுத்து அதை பிரேக் பண்ணிடும். இதுதான் மார்க்கெட்டோட எப்போவுமே நடக்கிற விஷயம். ஓரளவுக்கு ஒரு 2-3 டைம் பாருங்கள், இப்படி வந்து திருப்பி ஏறாமலே இப்படி போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒரு 2-3 டைம் அந்த ட்ரெண்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். ஒரு 5th 4th மேலே கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு அதிகம். அதுக்கு மேலே டச் ஆகி ட்ரெண்ட் லைனோ எதுவோ நடக்காது. அதை பிரேக் பண்ணிவிட்டு வேறு மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ட்ரெண்ட் லைனோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ வரைஞ்சி நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுங்கிற ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா. அதனால் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த லைனுக்கு வரும்போது நம்ம பை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லைனுக்கு வரும்போது பை பண்ணி பார்க்கலாம். இதிலேருந்து நம்ம ஒரு 10 பாயிண்ட்டு இப்போ ஒரு 20 to 25 பாயிண்ட் ஸ்டாக்னால் வச்சுக்கலாம்.
ஓகேவா. அது எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு பொறுத்து அதிலேருந்து ஒரு நம்ம 1:2 இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கெட் அடிக்கும். பட் ரியாக்ட் ஆகணும். அது இன்ஸ்டிடியூஷன் கையிலையும் இருக்குது, நம்ம கணிக்கிற கையிலையும் இருக்குது. கரெக்டாக பார்த்து பண்ணணும். அது எக்ஸ்பீரியன்ஸோட இதில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ 1:2 எப்படி வச்சேன்னு கேட்கலாம். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு இருக்குல்ல, மேக்ஸிமம் 1:2 தான் இது கணக்கு பண்ணும். 1:2 ஓகேவா. இதுபடி தான். இப்போ 20 பாயிண்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 20.88 பாயிண்ட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 42.88 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும். இதுதான் பேசிக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். நம்ம செட்டப் தான். இப்போ டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு எங்கே பை பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லியிருக்கேன். போக போக இன்னும் இன்டெப்த்தாக எப்படி பார்க்கலாம், எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒவ்வொன்றா நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா. இப்போ இங்கேயும் பாருங்களேன், அதே லைனுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பை பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் வைக்க போகிறோம். 20 பாயிண்ட் கரெக்டாக வச்சிங்கன்னா அதே 20.48 வைக்கிறேன். 1:2 வைக்கிறேன். 1:2 வச்சேன். 41.78. அதே மாதிரி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டில் முடிஞ்சிச்சு. இதே மாதிரியும் திருப்பியும் ட்ரை பண்ணுறீங்க. ஒன் இஸ் டூ ரேஷியோ வைக்க போகிறோம். 1:2 ரேஷியோ வச்சாச்சு. பட் ஆனால் லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சப்போர்ட்டை மட்டும் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 எண்ணம் ட்ரை பண்ணியிருக்கோம். 3 ட்ரேட் ட்ரை பண்ணியிருக்கோம். 3 ட்ரேடில் 2 ட்ரேடு சக்ஸஸ்ஸு, 1 ட்ரேட் லாஸ். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 ட்ரேடோட ப்ராஃபிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 பாயிண்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 44 பாயிண்டில் 20.88 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு. எங்கே பார்க்கணுன்னு நான் சொல்லிடுறேன். மொதல் பாயிண்ட்டு 42.88 ப்ராஃபிட்டு, ரெண்டாவது 41.78. இப்போ ரெண்டையும் கூட்டினா 40 80 83 84 பாயிண்ட் 84 பாயிண்ட் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ மூணாவது ட்ரேடில் 20.88 பாயிண்ட் லாஸு. இதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 60 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு. ஒரு ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் போட்டாலே 60 ரூபா லாபம். வெறும் 200 சம்திங் தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணுறீங்க. எவ்வளவு 225 பாயிண்ட். ஆமாம், 220 சம்திங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. வெறும் 220 இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு 60 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இதில் டேக்ஸ் அது இதுன்னு உள்ளே பிடிப்பாங்க, ப்ரோக்கர் சார்ஜ் அந்த மாதிரி. அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு கணக்கு பண்ணிங்கன்னா கணக்கு பண்ணாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க. நம்ம எப்படி கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கிறோம், எப்படி ப்ராஃபிட்னு வருது, எப்படி லாஸ் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆச்சுலாம் அதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் தனியாக உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி சார்ஜ் எடுக்கிறாங்க எப்படின்ட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன், ப்ரோக்ரஸ் சார்ஜ் எவ்வளோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இது நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கேன்னு பார்த்தாச்சு, டார்கெட் எங்கேன்னு பார்த்தாச்சு. டார்கெட்டும் ஸ்டாப் லாஸுமே உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா. ஒரு சில இடத்துல நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறத கணிக்கலாம். இதுக்கு கீழே எதுவுமே இல்லை, அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே எல்லாமே இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கும்போது, இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு இது காட்டுறாங்க, இந்த சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம இங்கே வாங்குகிறோம். ஓகேவா. இந்த இடத்துல வாங்கும்போது இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் வைக்க முடியும். ஏன்னா இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்து கூட திருப்பி போக மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்த வச்சிட்டோம் அப்படின்னா 1:2 ரேஷியோவில் நம்ம இங்கே வைக்க போகிறோம். மார்க்கெட் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கரெக்டாக 1:2 இதுக்கு பக்கத்தில் வர வைக்கலாம். 1:2 வைக்க போகிறோம். பாருங்களேன், கரெக்டாக வச்சுருக்கோம்.
பட் ஆனாலுமே மார்க்கெட் மைனூட்டாக வந்துட்டு இந்த 1:2 ரேஷியோ அடிக்காமல் போயிடுச்சு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் லாஸ் தான், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளால் கொஞ்சம் முன்னாடி ஒரு அடிச்சிருச்சு, கரெக்டு தான். 1:2 கரெக்டாக பாருங்கள், 1:2 நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே கரெக்டாக 1:2 வைக்கணும். இந்த பாயிண்ட் இதுதான் டார்கெட்டு. இங்கே பாருங்களேன், இப்போ நான் சொல்கிறேன் 271 பை பண்ணுறோம், 252 அந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், 309 செல் பண்ணிடணும். இதுதான் நம்மளோட பை செல் பாயிண்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். இந்த மூணுமே இதை வச்சு நம்ம கணிச்சிடலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம பை பண்ணணும், செல் பண்ணணும், ஒரு ரியாக்ட் ஆகணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் உங்களுக்கு தெரியும் ஒரு பையர்ஸ் கேண்டில் அறிகுறி வரும். இப்போ ஒவ்வொரு பையர்ஸ் கேண்டிலையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த இதுக்கு பேர் தான் டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கேண்டிலுக்கு பேர் டோஜின்னு சொல்லுவாங்க. டோஜினா யார் ஒரு ஆசோலேஷனில் இருக்கும். இது பையர் மூவ்மெண்ட் போதா, பையர் சைடு போதா, இல்லை செல்லர் சைடு போதா அப்படிங்கிறது இந்த டோஜி சைடில் நம்ம கணிக்கலாம். ரெண்டாவது கேண்டில் பையரோட மூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. பையர் சைடு ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணுறாங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல கூட வாங்கிடலாம். இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த இடத்துல செல் வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். 1:2 மேக்ஸிமம் வைக்கலாம். பட் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு நம்ம 1:2 வச்சுட்டு 1:2 வரைக்குமே நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 1:2 நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடியே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எப்போவுமே வெளியே வந்துடணும். அதுதான் சேஃபர் சைடு. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பையர் செட்டப்லேயும் பாருங்கள், உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறது தெரியும். இங்கே வந்துட்டு ஒரு செல்லர் பையரோட மூவ்மெண்ட் பயங்கரமாக வருது. ஓகேவா? பையர் மூவ்மெண்ட் வந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வாங்கலாம். இந்த இடத்துல வாங்கினா இந்த இடத்துல செல் பாயிண்ட் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துலையும் வைக்கலாம், அதுக்கு மேலேயும் வைக்கலாம். 1:2 வச்சுட்டு 1:2 வச்சுட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதில் நிறையா கேட்டகரி இருக்குது. நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கலாம் 1. ரெண்டாவது 1:2 ரேஷியோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் 2. 1:2 ரேஷியோ வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே சேஃபர் சைடாக வெளியே வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த 3 அதுவும் இல்லாமல் இல்லை அப்படின்னா நான் 1:2 ரேஷியோ மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா 1:2 ரேஷியோ மட்டும் ஃபாலோ பண்ணி ஒன்று ஸ்டாப் லாஸு இல்லைனா ஹிட்டு, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு ட்ரேடிங் பேட்டர்னை சூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1:2 ரேஷியோ வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே சேஃப் சைடாக வெளியே வந்துடுவாங்க. 1:2 ரேஷியோ அடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் 1:2 ரேஷியோ வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடியே சேஃப் சைடாக வெளியே வந்துடுறாங்க போனாலே. இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டு இப்போ இங்கே இது போயிட்டுருக்கா, இந்த கொஞ்சம் மேலே வந்தோடனே ஸ்டாப் லாஸ் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. கொஞ்சம் மேலே கூட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவாங்க, ஸ்டாப் லாஸ் மேலேயே கொண்டு வந்துடுவாங்க. ப்ராஃபிட்லேயே புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலேயே தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேலே ஏறிச்சு, பட் ஆனால் இது கண்டிப்பாக கீழே போய் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். நம்ம பையர் சைடு வந்திருக்காங்க, பட் ஆனால் அவங்களால முடியலை. திருப்பி செல்லர் கண்ட்ரோலில் போயிட்டு திருப்பியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுச்சு. ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஓரளவுக்கு. நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கான்செப்டை இந்த ஒரே ஒரு சார்ட்டில் மட்டுமே நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதுவே உங்களுக்கு டைம் அதிகமாகிடுச்சு, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி நான் சொல்ல வந்தது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அக்குமுலேஷன், இந்த 3 மட்டும் இப்போ சொல்லலை. இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது இது முடிச்சாச்சு.
கேண்டில்னால் என்ன அப்படிங்கிறத ஒரே ஒரு கேண்டில் மட்டும் உங்களுக்கு சொன்னேன். ஹேமர்னால் என்ன, ஹேமரில் டோஜினா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொரு கேண்டிலை பற்றியும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்க்க. இப்போதைக்கு கோல் இந்தியா மட்டுமே இவ்வளோ நேரம் எடுத்துருக்கு. ஓகேவா? இதில் நிறைய டாப்பிக்கை கவர் பண்ணதுனால ஃபுல்லாக நிறையா சார்ட்டு போக முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த மாதிரி டெப்த்தாக இந்த நடத்தின டாப்பிக்கே சொல்ல முடியாது. அதனால் இந்த வீடியோ நல்லா கவனித்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தோம்னா என்ன தெரியுது, அடுத்த சார்ட்டில் போயிட்டு அதான் நீ போகிறேன். இப்போ அந்த அதானி பவரில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகேவா? இப்படி போச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இது என்ன மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஹையர் உடைச்சிருக்கு. இதை உடைக்கணும், பட் ஆனால் உடைக்க முடியாமல் கீழே இறங்கியிருக்கு. இதை பாருங்கள், இதை உடைக்கலை. லோவர் கட் பண்ணாமலே சூப்பராக மேலே ஏறிக்கிட்டு இருக்கு அதானி பவர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துலலாம் வாங்கியிருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கணிச்சு அழகாக மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த இதில் திருப்பி அக்குமுலேட் பண்ணலாம். இந்த இதில் அக்குமுலேட் பண்ணி மேலே கொண்டு போகலாம். இந்த இதில் அக்குமுலேட் பண்ணி மேலே கொண்டு போகலாம். இதுக்கு பேர் தான் அப் ட்ரெண்ட். ஓகேவா? இதுக்கு பேர் அப் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டுக்கு இதில் உங்களுக்கு அக்குமுலேஷன் காட்டுறேன். அக்குமுலேஷன் காட்டிடலாம். இதிலே தெரியுது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 2012 இந்த 2010 இந்த கம்பெனி ஓப்பன் ஆகிருக்கு. 2012 பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் நீங்கள் பாருங்கள். 2012 கிட்டத்தட்ட 8 வருஷம் அக்குமுலேஷன். இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன் அவங்க பையை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பை எதனால் இவ்வளோ நாள் எடுக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்குமுலேஷன் நடக்கிறதுக்கு வாங்கினவங்க எல்லோரும் விற்றா தான் இன்ஸ்டிடியூஷன் நிறையா வாங்க முடியும். அப்போ வாங்கினவங்கலாம் யார்? ரீட்டெயிலே வாங்கியிருப்பாங்க. அந்த ரீட்டெயில் உள்ளவங்கள்ட்ட எப்படி வாங்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும். ஒருத்தனை ரொம்ப நாள் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் என்ன ஏற மாட்டுக்கு அப்படின்ட்டு விற்றுட்டு போவாங்க. வேறு ஸ்டாக்கில் வாங்கணும்னு விற்பாங்க. நிறைய ரீசன் இருக்கும் அவங்க விற்கிறதுக்கு. அந்த டைமில் இவங்க இன்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை டவுன்ஃபால் ஆக்குறேன்னு சொல்லிட்டு டவுன்ஃபால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிட்டே வருதா. இந்த இடத்துல பயப்படுவாங்க, விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நம்ம தாங்காதடா அப்படின்ட்டு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அவன் இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் தாண்டிட்டான் பாருங்களேன். இந்த அக்குமுலேஷன் ஃபேஸை தாண்டின உடனே அவன் பாட்டை ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த இடத்துல இந்த தாண்டின இடத்துக்கப்புறம் தான் பை போடணும். இந்த இடத்துல பை போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பை போட்டுறணும். பை போட்டு உன் வாட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணுமோ எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்த அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணணும், செல் பண்ணிடணும் கரெக்டாக. அந்தந்த இடத்துல கரெக்டாக நம்ம பார்க்க வேண்டியதை கரெக்டாக பண்ணிடணும். இது ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் பார்த்தாச்சு, அக்குமுலேஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? இன்னொன்று இது மட்டும் பார்த்துருவோம். டவுன் ட்ரெண்ட் பார்த்துருவோம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்கும் பாருங்களேன். இது ஃபுல்லாக அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அதானி பவர் மாதிரியே நடந்திருக்கு பாருங்கள்.
அக்குமுலேஷன், அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டுக்கு இது கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அங்கே பாருங்களேன், இது ஒன்று, இது ஒன்று, எதுவுமே லோவை கட் பண்ணவே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா, இந்த லோவர் லோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஷார்ட்டு, இது கட் பண்ணவே இல்லை. இது எல்லாமே இன்சைடுக்குள்ளது, இன்சைட் லோவர் லோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்குள்ளே தான் நடக்குது. இதை கட் பண்ணிட்டாங்கன்னா தான் கீழே ரொம்ப இறங்க போகுதுன்னு நம்ம முடிவு பண்ணலாம். அதனால் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டுக்கு மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் காட்டுறேன். ஜீலான் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு இந்த சார்ட்டில் ரெண்டுமே கிடைக்கும். அப் ட்ரெண்டும் இருக்குது, இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு. இப்போ அக்குமுலேஷன் பேஸில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா அழகாக தெரியும். ஓகேவா? இப்போ அக்குமுலேஷன், அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, அக்குமுலேஷன். இதுதான், இதுக்கு பேர் தான் இது. கீழே இருந்தால் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க, மேலே இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் கூட இன்னும் கொஞ்சம் இதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். இன்னொரு ஸ்டாக் எடுத்து, இன்னும் 2-3 ஸ்டாக் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பேசிக்காக உங்களுக்கு டாபிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டாக் வந்ததுனால டைம் அதிகமாக எடுத்துருச்சு. ரொம்ப நேரம் போட்டால் அவங்களால கவனிக்கவும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு. இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு, இது அக்குமுலேஷன். இது இந்த இடத்துல இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுதான் எல்லா சார்ட்லேயும் நடக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ட்ரெண்ட் லைன் கூட சொல்லலாம். இதை வச்சு சொல்கிறேன், வரைய முடியல, அதை வச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாருங்கள், இங்கே டச் ஆயிருக்கு, இங்கே டச் ஆயிருக்கு, இங்கே டச் ஆயிருக்கு, இங்கே டச் ஆயிருக்கு. இதை கட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 4 தான் டச் ஆயிருக்கு. 4க்கு மேலே போச்சுனாலே மேக்ஸிமம் நடக்காது. எப்போது ரேராக நடக்கும். பாருங்கள், இது முடிஞ்சு அப்படியே கீழே வந்துருச்சு. கீழே வந்தவன் இவ்வளோ தூரம், இங்கே ஒரு அக்குமுலேஷன், இங்கே டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே கொஞ்சம் நடந்திருக்கு, இங்கே அக்குமுலேஷன் நடந்திருக்கு. பட் இன்னொருக்கையும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டாங்க. செல்லர் கண்ட்ரோல் எடுத்து திருப்பி இறக்கி விட்டாங்க. திருப்பியும் அக்குமுலேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. எப்போ மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறத இன்ஸ்டியூஷன் தான் முடிவு பண்ணாங்க. ஒரு வேளை இதை கட்டாயி மேலே போயிடுச்சு, மேக்ஸிமம் நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த 19 வரைக்கும் வெயிட் பண்ணி இதுக்கு மேலே ஏறிச்சுன்னா மேக்ஸிமம் மேலே ஏற தான் போகுது அப்படின்னு நம்ம கணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 சார்ட் பார்த்துருக்கேன். உங்களுக்கு எல்லாமே டாபிக் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் டீப்பராக உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறேன். இதை பற்றி நான் நாலேஜாக ட்ரேடிங் பற்றி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு இன்னும் பெட்டராக எவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியுமோ நல்லா டீச் பண்ணுறேன். அதை பற்றி என்னோடய டாபிக் அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும், இது நான் என்ன, இந்த டாபிக் நான் என்ன, இந்த டாபிக் நான் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. என்னோடய டாபிக் அவ்வளோதான். தேங்க்யூ.